ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் பாவக்கட்டம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது அந்த பாவக்கட்டத்தில் கிரகங்கள் என்ன மாதிரியெல்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நிறையா ஈஸியான விஷயந்தான் இது. இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் இதை ஈஸியாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நிறையா ஜோதிடர்கள் குழப்பி தான் இதுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். நல்லா கவனமாக பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. ராசி கட்டத்துக்கும் பாவக்கட்டத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஒரு ஜோதிடர்கள் சொல்கிறத நானே கேட்டிருக்கேன். நிறையா யூடியூப்ஸில் நான் கேட்டிருக்கேன். ராசி கட்டத்தில் இருக்கிற அந்த கிரகம் பாவக்கட்டத்தில் இப்படி இருக்குது, ராசியில் 7 இருந்தது, பாவத்தில் 6 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது, அதனால் அது எப்படி பண்ணும், இது இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு குழப்பிக்க வேணாம். இப்போ நான் சொல்கிறத மட்டும் முதல்ல கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு விஷயங்களை வச்சு யோசித்து பார்த்துக்கோங்க. ராசி கட்டம் அப்படின்னு சொல்கிறது காலபுருஷனுடைய கட்டம். காலபுருஷன்னு ஒரு கணக்கை உருவாக்கி அந்த காலபுருஷனுக்கு ஒரு கட்டம் போட்டு அதை டெய்லி காலையில் 6 மணிக்கு நமக்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு டேட் போட்டு அந்த நாளுக்கான கட்டம் இருக்கும் இல்லைங்களா? அது யாருது அப்படின்னா காலபுருஷன். ஏன்னா காலையில் 6 மணிக்கு அந்த நாளில் மே 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. மே 10 காலையில் 6 மணிக்கு ஒரு கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது யாரோடது? அந்த நிமிஷத்து கிரகநிலை. அந்த கட்டம் வெறும் ராசி கட்டம். நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு கட்டம். இந்த போர்டு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த போர்டில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த ஒரு கட்டத்தை பார்க்குறீங்க. இந்த கட்டத்தில் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனோ, ஒரு இடத்துல ஒன்று போட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அவ்வளவுதான் தவிர இந்த கட்டம் உங்களது கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் ராசி கட்டம் அப்படிங்கிறது கிரக நிலைகளை நமக்கு விளக்கி சொல்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டமோ தவிர நம்மளோட பாட புத்தகங்க. அது ராசி கட்டம் அப்படிங்கிறது டெய்லியும் நமக்கு பாடம் புத்தகமாக வருது. அதுதான் ராசி கட்டமோ தவிர அந்த ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு எந்த வேலையும் செய்யாது. உங்களுடைய பாவக்கட்டத்தில் வர்ற கிரகங்கள், அதாவது நீங்கள் பிறந்த நிமிஷத்தில் அந்த கிரகங்கள் உங்களோட எந்த பாவத்தில் இருக்கோ அது உங்களுக்கு வேலை செய்யும் இல்லைங்களா? அதுதான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகமோ தவிர ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி இப்படி இதுதான் என் ஜாதகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. ராசி கட்டம் உங்களுக்கு எதுவுமே செய்யாது. சரிங்களா? அது அடுத்த காலபுருஷனுடைய கட்டம். காலபுருஷன் யாருன்னா காலையில் 6 மணி அப்படிங்கிறது தான் காலபுருஷன். அந்த 6 மணியுடைய கட்டம் உங்களுக்கு எந்த வேலையும் செய்யாது. நீங்கள் எந்த நிமிஷம் பிறந்தீங்களோ அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு கட்டம் இருக்குது. அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு பஞ்சாங்கமாக இருந்தாலும், எதுவானாலும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஒரு கட்டம் போட்டு கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நொடி பிறந்திருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கும் ஒரு கட்டம் போடுறது அப்படிங்கிறது பயங்கர கஷ்டமான விஷயம். அதனால் அது போடாமல் இருக்காங்க. அந்த ராசி கட்டத்தை வச்சே நம்ம பாவக்கட்டம்னு ஒன்று கொடுத்தது நமக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் பாவக்கட்டம்னு ஒன்று வரும். நீங்கள் நிறைய ஆப்ஸில் இப்போது பாவக்கட்டம் கொடுக்குற ஆப்ஸ் வந்துருச்சு. உங்கள் டேட்டு டைமு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், கூடவே பாவக்கட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்படியே இல்லைனாலும் உங்களுடைய டிகிரியில் இந்த கிரகம் இங்கே நிற்குது, இந்த கிரகம் இங்கே நிற்குது, உங்கள் லக்னம் இங்கே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் ஒரு லக்ன டிகிரியை கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கூட நீங்கள் உங்கள் லக்னம் எங்கே விழுந்திருக்கு, எந்த டிகிரியில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜோதிடத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஜோதிடம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லக்ன புள்ளி எங்கே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் எங்கள் ஜோதிடர்கள்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க. அதனால் ஜஸ்ட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் இது சொல்கிறேன். இப்போது உங்களுடைய பாவக்கட்டத்தில் கிரகங்கள் மாறுபடும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 6 மணிக்கு இப்போ இன்றைக்கி மேஷத்தில் தான் இருக்கும் சூரியன். எங்கே வேணால் எப்படி வேணால் கிரகங்கள் இருக்கும். நம்ம பாவக்கட்டத்தை பொறுத்து அது நமக்கு அமையும். ஓகேங்களா? இப்போ சூரியன் இங்கே ஒரு 4 டிகிரியில் சூரியன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது காலையில் 6 மணிக்கு
ஒரு குழந்தை பிறக்குது. 6 மணிக்கு ஒரு ஜாதகர் பிறக்கிறாரு. அந்த 6 மணிக்கு இங்கே தான் அவரோட இது ஸ்டார்ட் ஆகும். 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியும். இதுதான் முதல் கட்டம். இந்த 6 மணிக்கு பிறக்கிற ஜாதகருடைய 6 மணிக்கு பிறக்கிற ஜாதகருடைய முதல் கட்டம் அப்படிங்கிறது இதுதான். அவருடைய கட்டத்தில் லக்னத்திலேயே சூரியன் இருக்கார். ஓகேங்களா, லக்னத்தில் தானே இருப்பார் சூரியன். இதுதான் அவரோட முதல் கட்டம். முதல் கட்டம் தான் லக்னம். அப்போ லக்னத்திலேயே சூரியன் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த 4 டிகிரியில் சூரியன் இருக்காரா, இந்த ஜாதகர் வந்து ஒரு 15 டிகிரியில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 15 டிகிரியில் ஒரு ஜாதகர் பிறக்கிறாரு. அப்போது இந்த இடத்துல 15 டிகிரி, அடுத்து இங்கே 15 டிகிரியில் இவரோட லக்ன கட்டம் வருது. ஓகேங்களா, இதுதானே இங்கே 15 ஸ்டார்ட் ஆனால் ரிஷபம் 15 வரைக்கும் இவருக்கு 30 டிகிரிகள் இருக்கும் இல்லைங்களா. அப்போது இதுதான் இவருடைய முதல் கட்டம். அப்படின்னா இப்போ சூரியன் இவருக்கு எங்கே இருக்கார், சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன் வந்து இவருடைய 12வது கட்டத்தில் இருப்பார். ஏன்னா இந்த 15 1, இங்கே 15 2, இங்கே 15 3, இங்கே 15 4, இங்கே 15 5, இங்கே 15 6, இங்கே 15 7, இந்த 15 டிகிரிகள் 8, இந்த 15 டிகிரிகள் 9 அப்படின்னு வரப்போ கடைசி இந்த 15 டிகிரிகள் இவங்களுக்கு இங்கே 11 டிகிரி இங்கே முடிஞ்சு இங்கே 12வது டிகிரி தானே இந்த இடத்துல வரும். அப்போ சூரியன் நிற்கிறது இந்த 15 டிகிரியில் மேஷத்துலேயே தான், மேஷ லக்னமே தான், மேஷ லக்னத்திலேயே தான் சூரியன் இருக்குது. இந்த ஜாதகர் பிறந்ததும் மேஷ லக்னம் தான். ஆனால் சூரியன் இருக்கிறது 4வது டிகிரியில், இவர் பிறந்தது 15வது டிகிரியில். அப்படிங்கிறப்போ இந்த 12வது கட்டம் இங்கே வந்து சூரியன் 12ஆம் கட்டத்துக்கு போயிடுவார். ஓகேங்களா, கரெக்டாக புரியுதா உங்களுக்கு? லைக் போடுங்க, ஆமாம் புரியுது அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட் போடுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வந்து எஸ்ன்னு போடுங்க போதும். ஓகே, இந்த இடத்துல வந்து சூரியன் 12ஆம் கட்டத்துக்கு போயிடுச்சு. அப்போது பலன் எப்படி இருக்கும்? லக்ன பாவத்தில் சூரியன் இருந்தால் அவர் ராஜா மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். 12ஆம் பாவம் மறைவு ஸ்தானத்துக்கு சூரியன் போயிடுச்சு அப்படின்னா அப்போது அப்படியே ஆப்போசிட்டு. அந்த லக்னத்தில் இருந்தால் ராஜா மாதிரினா இல்லை, 12ஆம் பாவத்துக்கு சூரியன் போகும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக பெரிய அளவில் இந்த ஜாதகருக்கு சூரியன் சிறப்பாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். சூரியன் எதாவது பண்ணாரா? அவர் அதே இடத்துல தான் இருந்தார். நீங்கள் தள்ளி போய் பிறந்ததுனால சூரியன் 12ஆம் கட்டத்துக்கு வந்துட்டார். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த 15 டிகிரியில் ஒருத்தர் பிறக்கிறாரு. இந்த 15 டிகிரினா இது வரைக்கும் இவருக்கு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, 15 டிகிரி. அப்போது இந்த லக்னக்காரருக்கு இவரும் ரிஷப லக்னம் தான். இவருக்கும் ஏன்னா இவருடைய இது வந்து உள்ளே தான் இருக்குது, ரிஷபத்துக்குள்ளே இருக்குது. லக்ன புள்ளி, இதை தான் லக்ன புள்ளின்னு சொல்கிறோம். இந்த இந்த முதல் பாவம் அப்படிங்கிறது இது. அப்போ இந்த முதல் பாவத்துக்கு சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 11ஆம் கட்டத்துக்கு சூரியன் வந்துடுவார். இவருக்கு 12ஆம் கட்டத்தில் இருப்பார், இவருக்கு வந்து 11ஆம் கட்டத்துக்கு சூரியன் வந்துடுவார். அப்போ அப்போ என்ன பலன் வரும்? சூரியன் 11ல் இருந்தால் சூப்பராக இருக்கும். சூரியன் இவருக்கு தேவையானது எல்லாமே செய்வார். சூரிய தசை புத்தி காலங்கள் சூப்பராக இருக்கும். 11ல் சூரியன் நல்லா இருக்கார், திருப்தியாக இருக்குது. அதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அப்பா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், பரம்பரை சொத்துக்கள் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே வந்து சூரியன் 11ல் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதே சூரியன் 12ல் இருந்துச்சு அப்படின்னா என்னாகும்? இந்த சூரியன் இந்த ஜாதகருக்கு மோசமாகவும் இந்த ஜாதகருக்கு சூப்பராகவும் இருக்கும். ஓகேங்களா, இப்படி தான். ஆனால் ராசியில் இப்படி தான் நம்ம வந்து அதுக்கு பலன் சொல்லுவோம். ஆனால் ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் மேஷத்துலேயே தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? இந்த மொத்த ஜாதகர்களுக்கும் ஒரே பலன் தான். ஓகேங்களா, இன்றைக்கி ராசிப்படி இருந்தால். ஆனால் அவங்கவங்க பாவ பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு சூரியன் 11ல் இருப்பார், இந்த ஜாதகருக்கு சூரியன் 12ல் இருப்பார். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே. இப்போது குருன்னு எடுத்துக்கோங்க, சுக்கிரன் எடுத்துக்கோங்க, ராகு கேதுக்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்கள் டிகிரிக்கு 1 டிகிரி முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போது இந்த இடத்துல ஒரு 16 டிகிரியில் இங்கே ராகு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே 16 டிகிரியில் கேது இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேது. ஓகேங்களா, இப்போ இந்த 16 டிகிரி அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் இந்த 27வது டிகிரியில் பிறக்கிறீங்க. 27 டிகிரி இது வந்து கடக லக்னம் தான். உங்களுக்கு நீங்கள்
அந்த 30 டிகிரி கிராஸ் ஆகி சிம்மத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் நீங்கள் கடைசி டிகிரியில் பிறந்தாலும் நீங்கள் வந்து கடக லக்னம் தான். 27 பிறந்துட்டுமே அப்போ நாங்கள் சிம்ம லக்னமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. 28 29 டிகிரி 29 அரை டிகிரி அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் அந்த நீங்கள் வந்து இங்கே கடக லக்னம் தான். அது மாறவே மாறாது. சிம்மத்துக்குள்ளே உங்கள் லக்னப்புள்ளி விழுந்தால் மட்டும்தான் நீங்கள் சிம்ம லக்னம். சிம்மத்தில் 1வது டிகிரிலேயே பிறந்துட்டிங்கன்னா நீங்கள் சிம்ம லக்னம். இதை தான் லக்ன சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கடக லக்னமா சிம்ம லக்னமான்னு சொல்லிடும் உங்களுக்கு. இப்போ 27 டிகிரியில் பிறக்கிறீங்க, 16 டிகிரியில் ராகு இருந்தாலும் இது 12ஆம் பாவம் தான். ஓகேங்களா? ராகு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் 12ல் இருக்குது. கேது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 5ல் இருக்காது, 6ல் தான் இருக்கும். ஓகேங்களா? கேது 6லையும் ராகு 12லையும் தான் இருக்கும். நீங்கள் 27 டிகிரியில் பிறந்தீங்க அப்படின்னா. இதே நீங்கள் இங்கே 13 டிகிரியில் பிறந்தீங்க அப்படின்னா ராகு வந்து உங்கள் கட்டத்துக்குள்ளே வந்துடுவார். லக்ன பாவத்துக்குள்ளே ராகு வந்துடுவார். லக்னத்தில் ராகு இருந்தாருன்னா இங்கே 7ல் கேது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி உங்கள் லக்னம் எந்த டிகிரியில் விழுகுதோ அதில் கிரகங்கள் எந்த டிகிரியில் இருக்கோ அது பொறுத்து தான் அந்த கிரகம் மாறுதலோ தவிர, இதே இப்போ வந்து இங்கே 7, இங்கே நீங்கள் 13ல் பிறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து 13 டிகிரியில் பிறந்தால் இது 7ஆம் பாவம். சரிங்களா? 7ஆம் பாவம் இல்லையா? 7ல் கேது இருக்குது. இங்கே லக்னத்தில் ராகு இருக்குது, இங்கே 7ல் கேது இருக்குது. இப்போ இங்கேயே சுக்கிரன் இருந்திருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து சுக்கிரனும் இங்கே இருக்குது. இப்போது நீங்கள் 13ல் பிறந்தீங்கன்னா 7ல் சுக்கிரன் இருக்குது. அதுவே நீங்கள் 16ல் பிறந்திருந்தீங்கன்னா 6ல் சுக்கிரன் இருக்கும். ஓகேங்களா? அப்படி 7ல் சுக்கிரன் இருந்தது அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி 7ல் சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ ஸ்லாகியம் இல்லை, திருமண வாழ்க்கைக்கு அவ்வளோ ஸ்லாகியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 6ல் சுக்கிரன் இருந்துருந்துச்சு அப்படின்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்வீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மனைவி வந்து கொஞ்சம் அவங்க தான் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6ஆம் பாவ சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவி வந்து ஹஸ்பண்டை இந்த ஜாதகர் ஆணாக இருந்தார் அப்படின்னா மனைவி தான் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன டிகிரி மாறுதல்களுக்காக உங்களுடைய கிரகங்கள் இங்கேயும் அங்கேயும் மாறி போயிடும். அப்படி மாறி இருக்குமோ அப்படி தான் உங்கள் பாவக்கட்டத்தில் இருக்குமோ தவிர ராசி கட்டம் ஒரு நாள் முழுக்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கே அதே லக்னம் தான். நான் வந்து ரிஷப லக்னம் தான், அவங்களும் ரிஷப லக்னம் தான். ஆமாம், அவங்களும் ரிஷப லக்னம் தான், நீங்களும் ரிஷப லக்னம் தான். ஆனால் ரிஷப லக்னத்தில் 20வது டிகிரிக்கு மேலே நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா அந்த 20 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரகம் 12க்கு போயிடும். ரிஷபலக்னமே தான், ஒரே நாள் பிறந்தவங்களே தான். அன்னைக்கு வந்து உங்களுக்கு சுக்கிரன் இங்கே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பாவத்தில் ஆட்சி உச்சம் நீச்சம் வர்க்கோத்தமம் எதுவும் கிடையாதுங்க. மூலத்திரிகோணம் வக்ரம் அஸ்கதங்கம் எதுவும் கிடையாது. பாவக்கட்டத்தில் நீங்களும் உங்கள் கிரகங்களும் மட்டும்தான். இந்த ராசிக்கு தான் இதெல்லாம் சொல்லி டூல்ஸ் வச்சுட்டு அப்படியெல்லாம் பலன் எடுக்கிறது இப்படியெல்லாம் இருக்குது. பாவக்கட்டத்துக்கு எந்த வித டூல்ஸும் கிடையாது. அது நீங்களும் உங்கள் கிரகங்களும் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு தடவையும் சொல்கிறேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது இப்போது உங்களோட 10ஆம் பாவம் இங்கே வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் 10ஆம் பாவம் இது வந்து 22 டிகிரி துலாத்தில் இருந்து துலாம் 22 டிகிரியிலேருந்து விருச்சகம் 22 டிகிரி வரைக்கும் உங்கள் 10ஆம் பாவம் விழுந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 10ஆம் துலாத்தில் இங்கே வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? துலாத்தில் செவ்வாய் இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது 9ஆம் பாவமாக மாறிடும். இதுதான் இந்த 22 டிகிரிக்கு மேலே வந்துச்சுன்னா தான் 10ஆம் பாவம். 22 டிகிரிக்கு அந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய 9ஆம் பாவம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை நார்மலாக பார்த்துட்டு இது வந்து இந்த டிகிரியிலான உங்களுக்கு 10ஆம் பாவம் தொடங்குது. அப்போ 10ல் செவ்வாய் இருக்குது, நீங்கள் டாக்டர் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்ஜினியர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறது இங்கே செட் ஆகாமல் போயிடும். ஏன்னா
இங்கே வந்து 9ஆம் பாவத்தில் இருக்குது செவ்வாய். உங்களோட 10ஆம் பாவம் அப்படிங்கிறது 22 டிகிரிக்கு அப்புறம் தான் தொடங்கும். அந்த 22 டிகிரியில் இருந்து இந்த இடத்துல செவ்வாய் இருந்திருந்தது அப்படின்னா தான் நீங்கள் டாக்டர் ஆவீங்க. 10ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறது நடக்கும். 9ல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க சொல்கிறது அங்கே சரி வராது. வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம 10ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதை டிகிரி சுத்தமாக பார்க்குற பாரம்பரிய ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பார்க்காத இடங்களில் வெறும் 10ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி நமக்கு நடக்கலையே, ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருக்க மாதிரி ஆகிடும். அதனால் உங்கள் பாவ கட்டத்தில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்திலேயே உங்களுடைய லக்ன பாவம் இந்த டிகிரியில் விழுந்திருக்கு அப்படின்னு வரும். அப்போது லக்ன பாவம் இந்த டிகிரியில் இருக்குன்னா அதனுடைய 30 டிகிரிகள் முதல் கட்டம், அது 30லேருந்து 60 ரெண்டாவது கட்டம், 60லேருந்து 90 மூணாவது கட்டம் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு அந்த கிரகங்கள் உங்களோட எந்த பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது இதெல்லாம் பேசிக் விஷயங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போய் பார்க்குறப்போ அவங்க பொதுவாக சொன்னால் நீங்கள் திருப்பி கேட்க முடியும். என் செவ்வாய் 9ல் தானே இருக்குது, நீங்கள் எப்படி இந்த பலன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியும். அதெல்லாம் நீங்கள் கேட்டு பழகிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கிளாஸஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, ஒரு தடவை கிளாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு பார்த்து பயப்பட தேவையில்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.